ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இது நான் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு பண்ணுங்க, 499 இருக்குன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு 12 பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உண்மையாக உங்கள் எல்லாத்துக்கும் பாதம் தொட்டு வணங்குறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற எல்லாத்தையும் நான் பாதம் தொட்டு வணங்குறேன். ரொம்ப நன்றிங்க. எனக்காக நீங்கள் லைக் போட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்காக நல்ல நல்ல வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேங்க. என்னை நம்புங்க. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் காலையில் நான் போட்ட வீடியோவில் பாதியிலேயே கட் ஆயிடுச்சுங்க. இல்லை, இப்போ ரோட்லேயே ஒரு அடிபடுது, ரத்தம் போகுது. அப்போ நம்மளுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறவங்க என்ன ஜாதின்னு நம்ம பார்க்குறீங்களா? இல்லை அவங்க ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாற்றுறாங்களா? அந்த நேரத்தில் எந்த ஜாதிக்காரவங்க ரத்தம் கொடுத்தாங்கன்னு பார்க்குறீங்களா? அப்போ உங்கள் உயிர் பொழைச்சா போதும்னு நீங்கள் அமைதியாக உங்கள் உயிரை காப்பாற்றிக்கும் போது ஏங்க இப்படியெல்லாம் இருக்கிறீங்க? எனக்கு உண்மையாக சொல்கிறேங்க. அந்த பையனோட வீடியோவை பார்த்தேங்க. நான் அந்த பையன் சந்தோஷமாக அவ்வளோ ஒரு இதாக இருங்க. என் பெரிய பையனை மாதிரியே ஜாடியில் இருக்கிறானுங்க அந்த பையன். என் பெரிய பையன் இப்படிதாங்க கண்ணாடி ஓடிட்டு மாநேரமாக இருப்பானுங்க. எனக்கு அந்த பையனை பார்க்கும்போதுல என் பையனை பார்த்த மாதிரி இருக்குதுங்க. அப்படியே ஒரு வயலை போய் எப்படி அவங்களுக்கெல்லாம் கொல்றதுக்கு மனசு வருது? ஏண்டா நீயும் வாழ வேண்டிய வயசில் இருக்கிற ஒரு சின்ன பையன் தாண்டா, ஏண்டா உன் வாழ்க்கையை அழிச்சு அந்த பையன் வாழ்க்கையை அழிச்சு? எனக்கு உண்மையாக மனசே இல்லைங்க. அந்த பையனை பார்த்த உடனே எப்படிங்க இப்படியெல்லாம் மனசு வருது? ஒரு உயிரை வெட்டி கொள்கிற அளவுக்கு மனசு அவ்வளோ ஒரு இதாக வெறியா இப்படியுமா இருப்பாங்க? ஆனால் அந்த பொண்ணெல்லாம் உண்மையாக அதெல்லாம் நல்ல வாழ்க்கையாக அமையாதுங்க. எப்படி? யாரோ அந்த பையனை நான் பார்த்துருக்கேன்னா ஒன்றா அவனை பார்க்கும்போது என் பையன் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. என் பெரியவை இப்படி தாங்க இருப்பான் கண்ணாடி ஓட்டிக்கிட்டு. அந்த பையனை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க. சி, இப்படி ஒரு கொலவெறியா? இந்த மாதிரி ஒரு நாட்டிலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எல்லாத்துக்கும் காவலாக இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றுற பொறுப்பில் இருக்கிறவங்க இப்படி தப்பு பண்ணி இருக்கிறீங்களா? உங்கள் பையனுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் நல்ல விதமாக வளர்த்தி இருக்கலாம். போங்க, தயவு செஞ்சு நீ